ஹாய் ஃபேமிலிஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லாரும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் நேற்றே சொல்லியிருந்தேன் ஒரு சந்தோஷமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு, அது என்ன அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏன் வீடியோ இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி உங்கள் சப்போர்ட் அண்ட் லவ்வை கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக எப்போவுமே நான் தமிழ்நாடு போயிட்டேன்னா வரும்போது ரிட்டன் அழுதுட்டு தான் வருவேன். ஆனால் இந்த வாட்டி நான் வந்து அழலை. நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக தான் வந்தேன். அது ஏன் அப்படின்றதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். நான் வந்து ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டு ரொம்ப ரொம்ப நினச்சி ஏங்கின விஷயம் இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு நினச்ச ஒரு விஷயந்தான் நடந்திருக்குது. அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க என்ன அப்படின்றத சொல்லிடுறேன். நான் ரொம்ப எடுத்துட்டுலாம் போகல, டக்குன்னு சொல்லிடுறோம். அதை ரெண்டு பேரை சேர்ந்து ஷேர் பண்ணி ஜுரம்லாம் வராது, எனக்கு ஜுரம் வர்ற அளவுக்குலாம் கிடையாது, சரிங்களா? அதை நான் சொல்லிடுறேன். இப்போது வந்து என்ன அப்படின்றத அதை வந்து மாமா வாயால் கொஞ்சம் சர்ப்ரைஸ் விட்டு சொல்லிடலாம். ஆல்ரெடி தமிழில் எல்லோரும் பார்த்துருந்துருப்பீங்க. அரியோடைய ரியாக்ஷன் நம்ம எல்லாத்தையும் அப்படியே கேட்டுடலாம். என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாமா நீங்கள் சொல்லுங்கள். மாமா வந்து நான் வரல சொல்லிட்டு இருந்தார். ஆனால் திடீர்னு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. சொல்லுங்கள் மாமா, என்ன சொல்கிறது? எப்படி ஒடிசாக்கு வந்தீங்க? வரமாட்டேன்னு தானே சொன்னீங்க? ட்ரெயினில் வந்தேன். எப்படி வந்தேன்னா நான் ட்ரெயினில் தான் வந்தேன். ஆமாங்க, அவர் ட்ரெயினில் தான் வந்தார். ஆனால் டிக்கெட் இல்லாமல் வந்தார். எப்படி டிக்கெட் இல்லாமல்? ஒரு டிக்கெட்டில் வந்து 5 பேர் வந்தாங்க. 4 பேர் எக்ஸ்ட்ரா வந்தாங்க. ஏன் நான் மட்டும் இருங்க, டிக்கெட் இல்லை, ஒரு டிக்கெட் தான் இருந்தது. மீதி ரன்னிங் டிக்கெட் வந்து நாங்கள் வந்தது. ஆமாம், இவங்க எப்படி வந்தாங்கன்னா, எங்கள் அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்ததுங்க. அதாவது வந்து உடம்பு ஜுரத்துலேயோ இல்லை வேறு ஏதாவதுனா நம்ம ஹாஸ்பிட்டல் போய் சரி பண்ணிடலாம். மணக்காயலாம் அப்படின்னும் போது அதை வந்து சரியே பண்ண முடியாது. சரி, கொஞ்ச நாளைக்கு எங்கள் அம்மா எங்கேயாவது வந்து இருக்கட்டும் அப்படின்ற அந்த ஒரு பட்சத்தில் நான் என்ன பண்ணேன்னா, எங்கள் அம்மாவை எங்கள் வீட்டுக்கு நாங்கள் கூப்பிட்டு வந்துட்டோம். ஒடிசாவுக்கு எங்கள் அம்மா வந்திருக்காங்க ஃபஸ்ட் டைமு. 37 வருஷத்தில் இதுதான் ஃபஸ்ட்டு வாட்டி எங்கள் அம்மா வந்து எங்கள் அப்பாவை பிரிஞ்சு இருக்கிறதே. அப்போ வந்து 2007 போயிட்டு எங்கள் மாமா வீட்டில் ராஜஸ்தானில் இருந்தாங்க. நானும் போயிருந்தேன். அப்போ சின்ன பொண்ணு, நானும் போயிருந்தேன். அப்போ இருந்தோம் நாங்கள். அப்போ வந்து நாங்கள் போயிருந்தோம். ஆனால் இப்போ வந்து எங்கள் அம்மா வந்திருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் மனசு சரியில்லை. அதனால் நாங்கள் வந்து கூப்பிட்டு வந்திருக்கிறோம். எவ்வளோ ஹாப்பி தெரியுமா? எவ்வளோ ஹாப்பி மாமா நீங்கள்? நானும் 2 பேரும் வந்திருந்தா கூட ஒன்றும் ஹாப்பியாக இருக்கும். இன்னும் எங்கள் அண்ணா எங்கள் அண்ணி எல்லாருமே வந்திருந்தாங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருப்போம். எங்கள் அம்மா வந்தது அதே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம். அரி எவ்வளோ ஹாப்பியாக இருந்தான் அப்படின்றத கேட்கலாமா? அரி எப்படி இருந்தது அம்மம்மா வந்திருக்குது? அரி எல்லாருக்கிட்டையும் போய் எங்கள் ஆயா வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருந்தான். மாமா அது திருப்பி விட்டு வந்தேன். மாமா திஞ்சிட்ட போகுது. எல்லாருக்கிட்டையும் போய் சொல்லிக்கிட்டே இருந்தேன். எங்கள் அம்மா ஆட்டோவில் ட்ரெயினை விட்டு இறங்கி வரும்போதெல்லாம் அதை நாளைக்கு விலாகில் பாருங்கள். இப்போ எங்கள் அம்மா வந்திருக்காங்கன்றதை மட்டும்தான் அவங்க வந்து உங்ககிட்ட சொல்கிறதுக்காக இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். நான் ட்ராவல் விலாக்லாம் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். நான் சொல்ல வர்றது ஒரே ஒரு விஷயந்தான். இதுலேயுமே நான் வந்து சொல்ல வர்றது ஒரே ஒரு விஷயந்தான். நேற்று இங்கே வந்தோம். அடுத்தடுத்த விளாகில் என்னென்ன நடந்தது அப்படின்னு சொல்கிறோம். ஃபஸ்ட்டு நாங்கள் அங்கேருந்து எப்படி கிளம்பணும் அப்படின்றத உங்ககிட்ட ஒரு சின்னதாக நான் ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். எங்கள் அம்மா வந்து நல்லா இருந்தாங்க. எங்கள் அம்மா அப்பத்துலேருந்தே இப்போ வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. வேலைக்கு போயிட்டு தான் இருக்கிறாங்க. அம்மாவும் சரி அப்பாவும் சரி கொளுத்த வேலைக்கு தான் போய் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எங்கள் அம்மா நல்லா இருக்காங்க. எங்கள் அம்மா குண்டாக இருந்தாங்க. ஆனால் எங்கள் அம்மா இவ்வளோ இழைச்சிட்டாங்க. இப்போ எங்கள் அம்மாவுடைய ப்ளவுஸ்லாம் நான் தான் போடுறேன். அவங்க தைச்சது எல்லாமே லூஸாக இருக்குது. அவங்களுக்கு எனக்கு கரெக்டாக இருக்குது, பர்ஃபெக்டாக. அந்தளவுக்கு எங்கள் அம்மாவுக்கு வந்து மனசில் அவங்களுக்கு ஏதோ ஒரு வருத்தம் இருக்குது. ஆனால் அதை யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன்றாங்க. அவங்க டாக்டர்கிட்ட ஒன்று கதறி அழறாங்க, அவ்வளோதான். அதனால் சரி அவங்கள இங்கே கூப்பிட்டு வந்தால் கொஞ்சம் நிம்மதியாக இருப்பாங்க, எல்லாத்தையும் மறந்துருப்பாங்க. எங்கள் அம்மா வந்து கிட்டத்தட்ட 3 பகல் 3 நைட்டு ஃபுல்லாகவே தூங்கவே இல்லை. நம்ம ஒரு நைட்டு நான்லாம் தூங்கலனாலுமே எனக்கு மறுநாள் நான் எழுந்திருக்கும் போது அப்படியே யார் மேலேயாவது கிடுகிடுன்னு அப்படியே கோவத்துலேயே இருப்பேன் நான், அந்த மாதிரி. ஆனால் அப்படிலாம் கிடையாதுங்க. அந்த மாதிரி எங்கள் அம்மா வந்து 3 நைட்டு 3 பகல் ரொம்ப தூக்கம் இல்லாமல் அவங்க ரொம்ப அவஸ்தைப்பட்டுட்டு இருக்காங்க. அதனால் வந்து தூங்கினாலுமே மனசு கொஞ்சம் அந்த பாரம் இருக்காது.
அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை, தலையில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, அவங்களுக்கு இந்த மூக்கு அது சொல்லியிருந்தாங்க, அது பிரச்சனை இல்லை. டோட்டல் பாடி இதுவே எங்கள் அண்ணா கூப்பிட்டு போய் எடுத்துட்டாங்க, பாடி செக்கப் பண்ணிட்டாங்க. எதுவுமே இல்லை, வயிறு வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எங்கள் அம்மாவுக்கு வந்து கிட்டத்தட்ட 50 வயசு ஆக போகுது. அதனால் வந்து அவங்களுக்கு அந்த மென்சஸ் நின்றுடுச்சு. ஒருவேளை அதனால் வந்து ஏன் அந்த மென்சஸ் நின்னதுனால வந்து வேணா அவங்களுக்கு அந்த வயிறு வலிக்குது, அது பயமாக இருந்திருக்கலாம். எப்போ தலை சீவராக பாருங்க உங்கள் மாமா. கிழமை வெத்தலை வாங்கி தரலன்னு சொல்லிட்டு எவ்வளோ கோவப்பட்டுன்னு இருந்தார் தெரியுமா? இப்போ பாருங்க, வாய் ஃபுல்லாக வெத்தலை தான் சாருக்கு. அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு குறுக்க பேசாதீங்க, பேச வந்ததே மறந்துடுறேன். அந்த மென்சஸ் நின்னதுனால ஒரு வேளை பிரச்சனையோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வயிறு வலின்னு ரொம்ப பயந்துட்டு இருந்தாங்க. எல்லாமே எங்கள் அண்ணா கூப்பிட்டு போய் செக் பண்ணிட்டான். அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஆனால் அவங்களுக்கு ஏன் தூக்கம் வர மாட்டேன்னுது. அவங்க வந்து சொல்கிறாங்க, நான் வந்து யாருக்கிட்டேயோ பேசுகிற மாதிரி இருக்குமா, கண்ணை மூடி படுத்தா என் கூட யாரோ பேசுகிற மாதிரி இருக்குதுமா அப்படின்ற அந்த ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. அதை நான் அனுபவிச்சிருக்கேன். அரி பிறந்து அந்த கொஞ்ச நாள் நான் அனுபவிச்சிருக்கேன். இப்போவுமே பகலில் வந்து அரி ஸ்கூல் போயிட்டான்னா கண்ணை மூடி படுத்துன்னு இருக்கப்போ கண்ணு மட்டும் மூடிட்டு இருக்கோன்னா நம்மக்கிட்ட யாரோ பேசிகிட்டு இருக்க மாதிரியே இருக்கும். என்ன அவங்க வந்து தூக்கம் இல்லாமல் அவங்க வந்து அவங்களுக்குள்ளேயே அவங்க பேசிக்கிறது வந்து யாருக்கிட்டேயோ பேசுகிற மாதிரி அவங்க மைண்ட் செட் பண்ணி வச்சுருக்காங்க. இதெல்லாம் அவங்க தெளியணும் அப்படின்ற அந்த ஒரு காரணத்துக்காக எங்கள் அப்பா, கோபிகா எல்லாரையுமே, எங்கள் அண்ணா, அண்ணி, பசங்க எல்லாரையுமே நீ வா, வந்து ஒரு 10-15 நாள் இரு, நான் உனக்கு எல்லா கோயிலையும் கூப்பிட்டு போகிறேன், நீ கொஞ்ச நாள் அங்கே இரு அப்படின்னு சொல்லி தான் கம்பல் பண்ணி எங்கள் அம்மாவை கூப்பிட்டு வந்தேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, இழுத்துக்கிட்டு வந்தோம் எங்கள் அம்மாவை. இன்னொரு விஷயம் என்னென்னா, சாப்பாடு செய்கிற வரைக்குமே ட்ராவல் விளாகில் நாளைக்கு பாருங்கள், சாப்பாடு செய்கிற வரைக்குமே எங்கள் அம்மா அழாமல் கொள்ளாமல் வரலன்னு இப்படியா தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்களே. ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்துட்டு எங்கள் அம்மா அழுதாங்க. ட்ரெயினில் ஏறி உட்காந்துட்டு எங்கள் அம்மா அழுதாங்க. என்ன, நான் வரலம்மா, என்னை விட்டுருமா, நான் போகிறேன், வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் நான் விட மாட்டேன், நீ வந்தே ஆகணும் என் கூட அப்படின்னு சொல்லி அவங்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வச்சு அவங்கள ஒரு சாரி தான், ட்ரெஸ்னா அதுதான் சாரி, அந்த சாரி எல்லாம் எடுத்து வச்சு எங்கள் அம்மா அது ப்ளவுஸ் எதுவுமே செட் ஆகலை. பரவாயில்ல நீ வா, நான் உனக்கு தச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் புடவை மட்டும் எங்கள் அம்மா அதை எடுத்து வச்சு சாப்பாடெலாம் பேக் பண்ணி கட்டிட்டு எல்லாமே எங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்தாங்க எங்கள் அம்மா. எங்கள் அம்மா வர பிளான்லேயே இல்லை, எங்கள் வீட்டுக்கார் வர பிளான்லேயே இல்லை, ராதா வர பிளான்லேயே இல்லை, 3 பேர் வர பிளானில் இல்லை. ஆனால் நான் ஒருத்தவங்களை கூப்பிட்டு 3 பேர் கிளம்பிட்டாங்க. எங்கள் அம்மாவை கூப்பிட்டேன், மாமா கிளம்புனாரு. மாமா வரன்னொடனே ராதாவுக்கு பிரச்சனை, அதனால் அவளும் கிளம்புனா. அரிக்கு டிக்கெட் எடுக்கலை நான், என்ன அது இந்த வாட்டி டிடிஆர்கிட்ட மாட்டியாச்சு. இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை. அதை போய் பாருங்க மாமா, நல்லா திருப்பி விடுங்க கொஞ்ச நேரம். ஏகப்பட்ட பிரச்சனைங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகளை தாண்டி தான் நான் இங்கே வந்தேனே. அது எல்லாமே ட்ராவல் விலாகில் பார்க்கலாம். ட்ராவல் விலாகு சும்மா சூப்பராக இருக்கும். இந்த வாட்டி எங்கள் அம்மா வந்து அந்த ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்து நான் அழுதப்போலாம் எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்தது எனக்கு. ஏன்னா எங்கள் அம்மா நிறைய வாட்டி அழுதுருக்காங்க, அது அப்போல்லாம் தெரியல. ஏன்னா நான் இட்டுட்டு வந்து என்னை ட்ரெயின் ஏற்றும் போது கூட எங்கள் அம்மா அழுதுருக்காங்க, அது பெருசாக தெரியல. நான் அழுதுருக்கேன், எங்கள் அம்மா எனக்கு ஆறுதல் சொல்லுவாங்க, அழாதமா பார்த்து பத்திரமா போயிட்டு வாம்மான்னு. ஆனால் இந்த வாட்டி வந்து எங்கள் அம்மா அழுதாங்க. ஏன்னா எங்கள் அப்பா இல்லை, எங்கள் அப்பா விட்டு என்றைக்குமே எங்கள் அம்மா எங்கேயும் போனதில்லை. எங்கள் அப்பாவது போயிருப்பார் எங்கள் ஊருக்கு, சொந்த ஊருக்கு. எங்கங்க போகிறீங்க? குளிக்கிறாங்க. என்னது ஒரு 10 நாளைக்கு எங்கள் அப்பா கூட போய் எங்கள் ஊரில் இருப்பார். எங்கள் அம்மா போய் அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. எந்த ஊருக்கும் போனால் அவங்களுக்கு செட் ஆகுது. எங்கள் சொந்த ஊருக்கே அகரம் போனால் கூட அவங்களுக்கு கையுங்க. அப்போ வந்து எங்கள் அம்மா வந்து எங்கள் அப்பா வந்து போவாத, எங்கள் அப்பா வந்து போகாத அப்படின்னு எங்கள் அம்மாவை சொன்னாங்க. அதனால் எங்கள் அம்மா வரல அப்படின்னு சொல்லிட்டு அழுதாங்க. எங்கள் அப்பா பேச்சு மீறி நான் வரல அப்படின்னு. அப்பாவது ஆட்டுக்குட்டியாவது நீ வந்து தான் ஆகணும்னு சொல்லி நான் ஒரு வழியாக கம்பல் பண்ணி எங்கள் அம்மாவை கூப்பிட்டு வந்துட்டேன். அதை தான் பார்க்க போகிறோம். எங்கள் அம்மா இப்போ குளிச்சுட்டு இருக்காங்க. குளிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு வந்ததுக்கப்புறம் வேணா நான் எங்கள் அம்மாவை காட்டுறேன் பாருங்கள். நேற்று நல்லபடியாக எங்கள் அம்மாவை கோயிலுக்கெல்லாம் கூப்பிட்டு போயிட்டு வந்தேன். இன்னும் பூரி கூப்பிட்டு போகணும். அதுக்கப்புறம் பொன்னூர் கோவில் இருக்குது, அங்கெல்லாம் கூப்பிட்டு போகணும் வச்சுருந்தேன். எங்கள் அம்மா அப்படியே ரிலாக்ஸாக வச்சுருந்து அதுக்கப்புறம் பத்திரமா கூப்பிட்டு போய்
எங்கள் அம்மாவை சேர்க்கணும். நான் இன்னும் கேட்க போனேன். என்னது இது நடுவில் காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன் ஒன்று. ஒயிட் பியூட்டி இல்லை, இது பான்ஸ். மனுஷனுக்கு என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல. என்ன போங்க, இவ்வளோ இதுவும் இருக்குது, இவ்வளோவும் மீறி நான் வந்து எங்கள் அம்மாவை கூப்பிட்டு வந்திருக்கிறேன். எங்கள் அம்மாவை பார்க்குறீங்களா எங்கள் வீட்டில்? ஹாய் சொல்லுமா. எப்படிமா இருக்கு ஒடிசா? நல்லா தான் இருக்குல்ல? நல்லா தான் இருக்கும். ஒரு வழியாக எங்கள் அம்மாவை வந்து கூப்பிட்டு வந்தாச்சுங்க பத்திரமா. எங்கள் அம்மாவை இங்கே தான் இருக்காங்க. எங்கள் அம்மா என் வீட்டுக்கு வந்திருக்காங்க. இன்னும் எங்கள் அப்பா, எங்கள் அண்ணா, அண்ணி இவங்கெல்லாம் வரணும்னு நான் சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்றேன். கண்டிப்பாக அவங்களும் ஒருத்தவங்கலாம் வருவாங்க. எங்கள் மாமியார் வீட்டுக்குன்னு நாங்கள் போனோம் தெரியுமா? அங்கே என்ன ஆச்சு அப்படின்றத நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதை நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இவ்வளோதான் வீடியோ. எங்கள் அம்மா இந்த ஒடிசாவுக்கு வந்தது உங்களுக்கு யாருக்காவது பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஆனால் தயவு செஞ்சு யாரும் ஒடிசா பையனை கல்யாணம் பண்ணிக்காதீங்க. பெற்றவங்களை இந்த ஊருக்கு கூப்பிட்டு வராதிங்க, வேணாம். ஓகேங்களா? நீங்கள் சொந்தமாக வீடு கட்டி நீங்கள் சொந்தமாக இருக்கிற மாதிரியா இருந்தால் உங்கள் அம்மா அப்பாவெல்லாம் கூப்பிட்டு வாங்க. இப்போ நான் தனியாக இருக்கிறதுனால தான் கூப்பிட்டு வந்தேன். அது ரொம்பவே எங்களுக்குள்ள மனஸ்தாபத்தை கொடுத்தது, மனசு வலியை கொடுத்தது. எங்கள் அம்மாவுக்கு மனசில் ஆல்ரெடி நான் எங்கள் அம்மா மனசு கஷ்டத்தில் தான் கூப்பிட்டு வந்தேன். பின்னர் எங்கள் அம்மாவுக்கு மனசு வலியை கொடுத்துட்டேன் அப்படின்னு நினைக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது எனக்கு. அதெல்லாம் ரொம்பவே ஹாப்பியாக இருந்தால் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இல்லதாவா அறிய பார்த்தீங்களா? என்னப்பா அம்மம்மா வந்தது எப்படிப்பா இருக்குது உங்களுக்கு? நல்லா இருக்குதா? ஹாப்பியாக இருக்குதா உங்களுக்கு? எதுல இருந்து எடுத்தீங்க? அது அதுல இருந்து எடுத்தீங்களா? சரி, யார் அது? லதாவா? எங்கள் அம்மாவை லதான்னு கூப்பிட்றாங்க. எங்கள் அம்மா கிட்ட அன்றைக்கி நைட்டு அறிவு படுத்துக்கின்னு எங்கள் அம்மா என்ன 2 பேரும் கதையாக பேசிக்கின்னு இருந்தாங்க. நான் நினச்சேன் எங்கள் அம்மா அரிக்கிட்டலாம் விளையாட மாட்டேன்றாங்க, கொல்ல மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் 2 பேரும் இங்கே படுத்துருந்தாங்க, நான் வெளியே படுத்துருந்தோம். 2 பேரும் பத்துன்னு கதையாக பேசிகிட்டு இருந்தாங்க அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக. இங்கே வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா தூங்குறியாம்மா? ஊன்னு சொன்னா தூங்குறேன். அவங்க நல்லா தூங்குறாங்கங்க. எல்லாத்தையுமே மறந்து இன்னொரு 20 நாள், சரி ஒரு 25 நாள், இன்னும் ஒரு வாரத்துக்கெல்லாம் கிளம்பிடுவேன். நான் மனசு வச்சாதான் நீங்க வந்து போவேன். சரி, அதெல்லாம் போகலாம் முடியாது இப்போதைக்கு உனக்கு டிக்கெட்டும் போட மாட்டேன். ஓகேவா? கொஞ்ச நாள் இங்கே இரு. உன் புருஷனை விட்டுலாம் நாளைக்கெல்லாம் இருக்க முடியாது, இருக்கணும். உன்னை விட்டுட்டு எல்லாரும் எப்படி இருக்கிறாங்க அப்படின்றத பார்க்கணும். நீங்கள் நம்ப மாட்டீங்க, எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் மேலே ஃபோன் வருது. எங்கள் அப்பாவுக்கு ஜுரம், கோபிகாவுக்கு ஜுரம், கோபிக்கு அடிபட்டுடுச்சு. என்ன எங்கள் அம்மா ஒரு பட்டுச்சு வீட்டில் இல்லை. அம்மா அழுகிற மாதிரி இருக்குதா? இத்தனை பேருக்கு வந்து உடம்பு முடியாமல் ஆகிட்டு ஒருத்தவங்கலாம் ஃபோன் பண்ணுறாங்க உடம்பு முடியல அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் லதா வீட்டில் இல்லை, ஆனால் பார்த்துக்கோங்க வீட்டில் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்ன அத்தை அண்ணி ஆடிச்சு இல்லை டான்ஸு அன்னைக்கு நம்ம ட்ரெயின் ஏறின அன்னைக்கு அதை சொல்கிறான். அதை சொல்கிறான் அவன். எங்கள் அம்மா இல்லை, அத்தை வந்து டான்ஸ் ஆடுறாங்கலாம் அப்படின்னு எங்கள் வைஷாலி சொன்னான். அம்மம்மா ஊருக்கு கூப்பிட்டு போகிறேன்னு. அப்பா அப்போ கோபிகாக்கா ஹாப்பி தான், ஜாலி தான் அப்படின்னா. அதுக்கப்புறம் எங்கள் அண்ணா பையன் தான், இல்லைம்மா எங்கள் வேலா குட்டி தான். அப்படியே போய் நான் ஊருக்கு கிளம்புறேன்னொடனே அப்படியே போய் கட்டில் மேலே படுத்துக்கிச்சு. கட்டில் மேலே படுத்து சிரிக்கல, பேசலை, வாயே திறக்கவே இல்லை, கம்முன்னு அமைதியாக அது மட்டும் இருந்தது. சரி தூக்கின்னு வந்து கொஞ்ச நேரம் ஆட்டோ கிட்ட வச்சுருந்து அதுக்கப்புறம் விட்டுட்டு தான் நான் வந்து கிளம்பி வந்திருந்தேனே. நிறைய பேசியாச்சு. செருப்பு தொலைச்சிட்டு வந்துட்டான். என்ன இந்த வாட்டி ஊருக்கு போனப்போ 2 பேர் செருப்பு வாங்கினோம். 2 பேர் செருப்புமே நிலைக்கல எங்களுக்கு. என்ன அவ்வளோ சாபம் குத்தாரு என் புருஷனை செருப்பு வாங்க. அதையே பேர் சொல்லாத அம்மாவை அடிச்சிடுவேன் நான். ஓகேங்க, இவ்வளோதாங்க. எங்கள் அம்மாவை கூப்பிட்டு வந்தாச்சு. நல்லபடியாக அவங்களுக்கு யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குதுன்றதை திரும்ப மறக்காமல் எனக்கு சொல்லிவிடுங்க. ஓகேங்களா?
நாங்கள் இப்போ வந்து ஒரு முக்கியமான இடத்துக்கு கிளம்புறோம். எங்கே கிளம்புறோன்னா அரிய டான்ஸ் கிளாஸில் விட்டு வர கிளம்புறோம். சீட்டு பெருசு இல்லை, சீக்கிரமாக அவங்க புத்தகம் கூட அனுப்பிச்சி வையின்னு சொல்லுங்க. எங்கள் அம்மா பார்த்தீங்களா, அம்மா பொட்டு இருக்குதாம்மாங்க, எடுத்துகிட்டு வந்தேன் எங்கள் காணோம் தானே வச்சேன். எங்கள் அம்மா பார்த்தீங்களா வச்சிருக்கிறது பெருசு இல்லை, அவங்க புதுசம் கூட அமிச்சிடலாம்மா. 37 வருஷத்துல இப்போதான் நான் பிரிஞ்சே இருக்கிறேன். ரொம்ப கஷ்டமா இருக்குது, வெளியே சொல்ல முடியாம இருக்கிறேன். அப்ப நீ இங்க பிடிச்சி இல்ல, அப்ப கஷ்டத்துல தான் இருக்கிற. ஆஹா பார்த்தீங்களா, லவ் லவ் லவ்ஸோ லவ்ஸு எங்கள் அம்மாவுக்கு. எங்கள் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி இத்தனை வருஷமா யார் யார் பிரிஞ்சு இல்லாம வாழறீங்கன்னு சொல்லுங்க பாப்போம். ஏம்மா எலி இங்கே மாட்டி வச்சிருந்தது கூட எலி எப்படி கடிச்சு வச்சிருந்தது பாருமா. அப்போ நைட்டு இங்கே எலி இருக்குது வீட்டுக்குள்ள. சொல்லி ஃபாலோ பண்ண சொல்லி தெரியுதா? எலி இருக்குதுங்க எங்கள் வீட்டுக்குள்ள. யார் வீட்டுக்குள்ள எலி எனக்கு சொல்லுவோம், பார்சல் பண்ணி. இப்போ எங்கே கிளம்பியிருக்கோன்னா அரிய கொண்டு போய் டான்ஸ் கிளாஸில் விட்டு வர்றதுக்காக நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். நான் அம்மா போகிறோம். மாமா சொன்னாங்க அம்மா கூப்பிட்டு போயிட்டு வா மார்க்கெட்டுக்கு அப்படின்னாங்க. அதனால் வந்து இதுக்கு அடுத்தடுத்த விழாவில் வந்து எல்லாமே ஒரு நாளைக்கு ட்ராவல் விழாக் வரும். அதுக்கப்புறம் அம்மா கோயிலுக்கு கூப்பிட்டு போகிறது, இங்கே அம்மாவை எங்கெல்லாம் கூப்பிட்டு போய் சுற்றி காமிக்கிறேன்றது எல்லாமே உங்களுக்கு காமிக்கிறேன். சுற்றி காமிக்கிறது பெருசு இல்லைங்க, சீக்கிரமாக என்ன சென்னைக்கு அனுப்பிச்சி வைக்க சொல்லுங்கள். சரி அனுப்பிச்சிக்கிறேன். வந்து 3 நாள் தாங்க ஆகுது. 4 பேரன், 4 பேரண்ணா, 4 பேரை யார்? 2 பேரன், என் புருஷன், என் புள்ள, என் மருமாவ எல்லாரையும் எனக்கு தனியாக விட்டுட்டு இருக்கிறேன். மெயின் என் புருஷனை பார்க்கணும். நான் போகிற வரைக்கும் பேசக்கூடாது பார்க்கக்கூடாதுன்னு வைராகியமாக இருக்கிறேன். அவராக என்கிட்ட பேசணும், அவராக அழுவணும், அன்னைக்கு தான் பேசணும்னு இருக்கிறேன். நானும் அது வரைக்கும் பேச மாட்டேன். சரி ஓகேங்க, பாய்ங்க, நாங்கள் போயிட்டு வந்துடுறோம். ஓகே பாய் பாய் பாய். எல்லாருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்க. எவ்வளோ பிரிஞ்சு இருக்கிறது எவ்வளோ கஷ்டன்றது அவருக்கு தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுப்பாரப்பா. நீ குங்குமம் வை, புடவையெல்லாம் கட்டு. வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பில் பட்டனை கிளிக் பண்ணி உங்கள் சப்போர்ட் அண்ட் லவ் கொடுங்க. பாருங்கள், பார்த்து பத்திரமா இருங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அம்மா வந்து இருந்தது பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ரெட் கலர் ஹார்ட்டை எல்லாருமே யார் யார் கொடுக்குறீங்க அப்படின்றத பார்க்குறேன். ஓகே பாய் எல்லாருக்கும், லவ் யூ.